ஹாய்ங்க. இப்போ நம்ம பார்க்குற இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா பியர்ஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க போடுற மாதிரியான இயர்ரிங்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் ஆகாது உங்களுக்கு. அதனால தான் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இருக்கிறதுனால பின்னாடி வந்து உங்களுக்கு பெயின் இருக்காதுங்க. இப்போ வந்து குழந்தைகளுக்கு பியர்ஸ் பண்ணல, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுனா இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அந்த நம்ம காதுலலாம் அந்த ஹோல் பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹோலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து கம்மல் போட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன் போடுறப்ப கம்மல் போட முடியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் போடுறப்ப போட்டுக்கலாம். இதுக்கு பியர்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு இது எப்படின்னு போட்டு காமிக்கிற பாருங்கள். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். நல்லா டைட்டாக தான் ஹோல்ட் ஆகிருக்கும். பாருங்கள் இவ்வளோ டைட்டாக ஹோல்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. குழந்தைகளுக்கும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அந்த லூப் பெருசாகிடுச்சுன்னா அதை ஹோல் அடைப்போம், ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் டாக்டர் 3 months கம்மல் போட வேண்டாம்னு சொல்லுவாங்க இயர்ரிங்ஸு. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்மல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம்.